தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்துதல், அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டோம் அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்தில். பங்கு சந்தை தன்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் சந்தையை உருவாக்கி மக்களுக்கு எதையோ அவர்களிடம் வாங்கியது போலவும் கொடுத்தது போலவும் கற்பனையை உருவாக்கி அவர்கள் வாங்கியது கொடுத்தது இரண்டிற்கும் கற்பனையான மதிப்பையும் காட்டி பிறகு கற்பனை மதிப்பிற்கு வரியும் கூட்டி கடைசியில் விழித்து பார்க்கும் பொழுது கற்பனை பூஜ்ஜியங்கள் கரைந்து போய் நிற்கும். அதற்கு நாம் நம்மையே குறை சொல்லிக் கொள்வோம். வேறு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூட தெரியாத நிலையில் நாம் இருப்போம். இதுக்கு பேர் தான் பங்கு சந்தை.